எசாயா ஆகமம் அதிகாரம் 61. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோர்க்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோர்க்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும், தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். முற்கால முதல் பாழாய் கிடந்தவற்றை நிலைநிறுத்துவார்கள். தலைமுறை தலைமுறையாக இடிந்து அழிந்து கிடந்த நகர்களை சீராக்குவார்கள். அந்நியர் உங்கள் மந்தையை மேய்த்து நிற்பர். வேற்று நாட்டு மக்கள் உங்கள் உழவராயும் திராட்சை தோட்ட பணியாளராயும் இருப்பர். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். பிற இனத்தாரின் செல்வத்தை கொண்டு நீங்கள் உண்பீர்கள். அவர்களின் சொத்தில் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும். முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். ஆண்டவராகிய நான் நீதியை விரும்புகின்றேன், கொள்ளையையும் குற்றத்தையும் வெறுக்கின்றேன். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். எசாயா ஆகமம் அதிகாரம் 62. சீயோனின் வெற்றி வைகறை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். எருசலேமே, உன் மதில்கள் மேல் காவலரை நிறுத்தியுள்ளேன். ராப்பகலாய் ஒருபோதும் அவர்கள் அமைதியாயிரார். ஆண்டவருக்கு நினைப்பூட்டுவோரே, நொடிப்பொழுதும் அமைதியாயிராதீர். அவர் எருசலேமை நிலைநாட்டி
பூவுலகில் அது புகழ் பெறும் வரை அவரை ஓய்வெடுக்க விடாதீர். ஆண்டவர் தம் வலக்கையின் மேலும் வலிமை மிக்க தம் புயத்தின் மேலும் ஆணையிட்டு கூறியது, உம் தானியத்தை இனி நான் உன் பகைவருக்கு உணவாக கொடுக்க மாட்டேன். உன் உழைப்பால் கிடைத்த திராட்சை ரசத்தை வேற்றின மக்கள் பருக மாட்டார்கள். அறுவடை செய்தவர்களே அதை உண்டு ஆண்டவரை போற்றுவர். பழம் பறித்தவர்களே என் தூயக சுற்றுமுற்றங்களில் ரசம் பருகுவர். செல்லுங்கள், வாயில்கள் வழியாய் கடந்து செல்லுங்கள். மக்கள் வர பாதையை தயாராக்குங்கள். அமையுங்கள், நெடுஞ்சாலையை சீராக அமையுங்கள். கற்களை அகற்றுங்கள். மக்களினங்கள் முன் கொடியை தூக்கி பிடியுங்கள். உலகின் கடைக்கோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது. மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகின்றது. அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது. அவரது செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது. புனித மக்களினம் என்றும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீயோ தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன் என்றும் இனி கைவிடப்படாத நகர் என்றும் பெயர் பெறுவாய். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 20. 7ஆம் ஆண்டில் 5ஆம் மாதத்தின் 10ஆம் நாளன்று இஸ்ரேல் மக்களின் பெரியோருள் சிலர் ஆண்டவரின் திருவுளத்தை கேட்டறிய வந்து என் முன் அமர்ந்தனர். அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்களின் பெரியோரிடம் பேசி அவர்களுக்கு அறிவி. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் என் திருவுளத்தை கேட்டறிய வந்திருக்கிறீர்களோ? என்மேல் ஆணை, நீங்கள் கேட்டறிய நான் விடமாட்டேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மானிடா, நீயே அவர்களுக்கு தீர்ப்பளிக்க மாட்டாயா? நீயே அவர்களுக்கு தீர்ப்பு கூற மாட்டாயா? அவர்களுடைய மூதாதையரின் வெறுக்கத்தக்க செயல்களை அவர்கள் அறியச் செய். அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் இஸ்ரேலை தேர்ந்து கொண்ட நாளில் யாக்கோபின் வழிமரபினருக்கு உறுதிமொழி அளித்து எகிப்து நாட்டில் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று ஆணையிட்டு கூறினேன். நான் அவர்களை எகிப்து நாட்டின் என்றும் வெளிக்கொணர்ந்து, நான் அவர்களுக்காக தேர்ந்தெடுத்ததும் பாலும் தேனும் வழிந்தோடுவதும் எல்லா நாடுகளிலும் பெருமை மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்துச் செல்வேன் என்றும் அவர்களிடம் ஆணையிட்டு கூறினேன். மேலும் அவர்களை பார்த்து, ஒவ்வொருவரும் தம் கண்களுக்கு விருந்தளிக்கும் அருவருப்பானவற்றை விட்டெறியட்டும். எகிப்தின் தெய்வச் சிலைகளால் உங்களையே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொன்னேன். அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். எனக்கு செவிசாய்க்க மறுத்தனர். அவர்களின் கண்களுக்கு விருந்தளித்த அருவருப்பானவற்றை எவனும் விட்டெறியவில்லை. எகிப்தின் தெய்வச் சிலைகளை ஒதுக்கிவிடவும் இல்லை. ஆகையால் எகிப்து நாட்டின் நடுவில் என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்து கொள்வேன் என்று நான் கூறினேன். ஆயினும் அவர்களை சூழ்ந்திருந்த வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நான் நடந்து கொண்டேன். இவ்வேற்றினத்தாரின் கண்முன் அன்றோ நான் அவர்களை எகிப்து நாட்டினின்று வெளிக்கொணர்ந்து என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். ஆக நான் அவர்களை எகிப்து நாட்டினின்று புறப்படச் செய்து பாலை நிலத்துக்கு கூட்டி வந்து வாழ்வளிக்கும் என் நியமங்களை அவர்களுக்கு கொடுத்து வாழ்வு தரும் என் நீதி நெறிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அவற்றை கடைபிடிப்போர் வாழ்வு பெறுவர். மேலும் அவர்களை புனிதப்படுத்தும் ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி என் ஓய்வு நாள்களை எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஓர் அடையாளமாக தந்தருளினேன். ஆனால் இஸ்ராயேல் வீட்டார் பாலை நிலத்தில் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். கடைபிடிப்போர்க்கு வாழ்வளிக்கும் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்காமல் என் நீதி நெறிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு
என் ஓய்வு நாள்களையும் மிகவும் இழிவுபடுத்தினார்கள். எனவே பாலை நிலத்திலேயே என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி அவர்களை அழித்துவிடப் போவதாக நான் கூறினேன். ஆயினும் நான் இவர்களை புறப்படச் செய்ததை கண்ட வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நடந்து கொண்டேன். மேலும் நான் அவர்களுக்கு அளிக்கவிருந்ததும் பாலும் தேனும் வழிந்தோடுவதும் எல்லா நாடுகளிலும் பெருமை மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்துச் செல்ல மாட்டேன் என்று பாலை நிலத்தில் அவர்களிடம் ஆணையிட்டு கூறினேன். ஏனெனில் என் நீதி நெறிகளை அவர்கள் ஒதுக்கிவிட்டனர். என் நியமங்களின்படி அவர்கள் நடக்கவில்லை. என் ஓய்வு நாள்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். அவர்களின் தெய்வச் சிலைகளையே அவர்களின் இதயம் நாடியது. ஆயினும் நான் அவர்களை கண்ணோக்கி அழிக்காமல் விட்டுவிட்டேன். பாலை நிலத்தில் நான் அவர்களை முழுவதும் ஒழித்து விடவில்லை. ஆனால் பாலை நிலத்திலேயே அவர்களுடைய புதல்வர்களை பார்த்து, உங்கள் மூதாதையரின் நியமங்களின்படி நடவாதீர்கள், அவர்களுடைய நீதி நெறிகளை கைக்கொள்ளாதீர்கள், அவர்களுடைய தெய்வச் சிலைகளால் உங்களையே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் நியமங்களின்படி நடந்து என் நீதி நெறிகளை கடைபிடித்து ஒழுகுங்கள். என் ஓய்வு நாள்களை புனிதப்படுத்துங்கள். அவை எனக்கும் உங்களுக்கும் இடையே ஓர் அடையாளமாக திகழும். அப்போது நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று நான் கூறினேன். ஆனால் அவர்களின் பிள்ளைகளோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். கடைபிடிப்போர்க்கு வாழ்வளிக்கும் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்கவில்லை. என் நீதி நெறிகளையும் கடைபிடித்து ஒழுகவில்லை. என் ஓய்வு நாள்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். எனவே பாலை நிலத்திலேயே என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்து கொள்வேன் என்று நான் கூறினேன். ஆயினும் நான் இவர்களை புறப்படச் செய்ததை கண்ட பிறவினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நான் நடந்து கொண்டு என்னை அடக்கிக் கொண்டேன். மேலும் அவர்களை வேற்றினத்தாரிடையே பிரிந்து போகச் செய்வதாகவும் நாடுகளிடையே சிதறிப்போகச் செய்வதாகவும் பாலை நிலத்தில் அவர்களுக்கு எதிராக ஆணையிட்டு கோரினேன். ஏனெனில் என் நீதி நெறிகளின்படி அவர்கள் செய்யவில்லை. என் நியமங்களை ஒதுக்கிவிட்டார்கள். என் ஓய்வு நாள்களை இழிவுபடுத்தினார்கள். அவர்களின் மூதாதையரின் தெய்வச் சிலைகளை வணங்கினார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்மை பயக்காத நியமங்களையும் வாழ்வு தராத நீதி நெறிகளையும் நான் அவர்களுக்கு அளித்தேன். அவர்கள் தங்கள் தலைப்பிள்ளைகளை எல்லாம் பலியிடச் செய்து அவர்களின் அந்த காணிக்கைகளாலேயே அவர்களை தீட்டுப்படச் செய்தேன். அவர்களை திகிலுறச் செய்யவும் நானே ஆண்டவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டும் இவ்வாறு செய்தேன். ஆகையால் மானிடா, இஸ்ரவேல் வீட்டாருக்கு எடுத்துச் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: எனக்கு மீண்டும் மீண்டும் துரோகம் செய்து உங்கள் மூதாதையர் என்னை இழிவுபடுத்தியுள்ளனர். நான் அவர்களுக்கு தருவதாக வாக்களித்திருந்த நாட்டுக்கு அவர்களை அழைத்து வந்ததும் அங்கிருந்த ஒவ்வொரு உயர்ந்த குன்றையும் தழைத்த மரத்தையும் கண்டவுடன் ஆங்காங்கே தங்கள் பலிகளை செலுத்தினார்கள். எனக்கு சினமூட்டும் நேர்ச்சிகளை படைத்தார்கள். நறுமண புகை காட்டினார்கள். நீர்ம பலிகளை வார்த்தார்கள். நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செல்லும் தொழுகை மேடு எங்கே உள்ளது என்று கேட்டேன். எனவே அதன் பெயர் பாமா என்று இந்நாள் வரை வழங்குகிறது. ஆகவே இஸ்ரவேல் வீட்டாரிடம் சொல், உங்கள் மூதாதையரை பின்பற்றி நீங்களும் தீட்டுப்படுவீர்களோ? அவர்களின் அருவருக்கத்தக்கவற்றின் பின் தெரிந்து நீங்களும் விபச்சாரம் செய்வீர்களோ? இன்று வரையிலும் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அர்ப்பணித்து உங்கள் பிள்ளைகளை நெருப்புக்கு பலியாக்கி உங்கள் தெய்வச் சிலைகள் அனைத்தாலும் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்களா என் திருவுளத்தை கேட்டறிய போகிறீர்கள்? என்மேல் ஆணை, நீங்கள் கேட்டறிய நான் விடமாட்டேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மேலும் மரத்தையும் கல்லையும் வழிபட்டு
நாங்களும் வேற்றினத்தாரைப் போலவும் வேற்று நாடுகளின் குடிமக்களைப் போலவும் இருப்போம் என்று உங்கள் மனத்தில் எழும் எண்ணம் நிறைவேறப் போவதே இல்லை. இது என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் வெளிப்படும் சினத்தோடும் நான் உங்களை ஆள்வேன். வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் சீறி வரும் சினத்தோடும் பிற மக்களினங்களிடையே இருந்து உங்களை அழைத்து வந்து நீங்கள் சிதறி கிடக்கும் நாடுகளிலிருந்து உங்களை ஒன்று சேர்ப்பேன். உங்களை வேற்றினத்தாரின் பாலை நிலத்துக்கு அழைத்துச் சென்று அங்கே உங்களை நேருக்கு நேராய் தீர்ப்பிடுவேன். எகிப்து நாட்டின் பாலை நிலத்தில் உங்கள் மூதாதையரை தீர்ப்பிட்டது போல் உங்களையும் நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உங்களை என் கோலின் கீழ் கடந்து போகச் செய்து உடன்படிக்கையின் கட்டுக்குள் கொண்டு வருவேன். கிளர்ச்சி செய்வோரையும் என்னை மீறி நடப்போரையும் உங்களிடையே இருந்து களைந்து விடுவேன். அவர்கள் வாழும் நாட்டிலிருந்து நான் அவர்களையும் அழைத்து வருவேன். ஆனால் இஸ்ராயேல் நாட்டினுள் அவர்கள் புகமாட்டார்கள். அப்போது நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் ஒவ்வொருவரும் போய் உங்கள் தெய்வச் சிலைகளை வழிபட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் பின்னர் நீங்கள் எனக்கு செவி சாய்த்து உங்கள் காணிக்கைகளாலும் தெய்வச் சிலைகளாலும் என் பெயரை மாசுபடுத்தவே மாட்டீர்கள். என் திருமலையில் இஸ்ராயேல் நாட்டு மலைமுகட்டில் வாழும் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரும் அந்நாட்டில் என்னை வழிபடுவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அங்கே நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். அங்கே உங்கள் புனித பலிகள் அனைத்தோடும் படையல்களையும் முதற்பலன் காணிக்கைகளையும் நான் எதிர்பார்த்து நிற்பேன். பிற மக்களினங்களிடையே இருந்து உங்களை அழைத்து வருவேன். நீங்கள் சிதறி கிடக்கும் நாடுகளிலிருந்து நான் ஒன்று சேர்க்கும் போது உங்களை நறுமண காணிக்கையாக ஏற்றுக்கொள்வேன். அப்போது நான் தூயவர் என்பது உங்கள் மூலம் வேற்றினத்தார்க்கு வெளிப்படும். இவ்வாறு நான் உங்கள் மூதாதையர்க்கு தருவதாக ஆணையிட்டு கூறிய இஸ்ரவேல் நாட்டுக்கு நான் உங்களை அழைத்து வரும்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்கள் வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளச் செய்த செயல்கள் அனைத்தையும் அங்கே நீங்கள் நினைத்து நீங்கள் புரிந்த எல்லா தீச்செயல்களின் பொருட்டும் உங்களையே மிகவும் நொந்து கொள்வீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, உங்கள் தீய வழிகளுக்கும் கெட்ட பழக்கங்களுக்கும் ஏற்ப நான் உங்களை நடத்தாமல் என் பெயரின் பொருட்டு உங்களுக்கு இவ்வாறெல்லாம் செய்யும்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நீ உன் முகத்தை தெற்கு நோக்கி திருப்பி தென்பகுதிக்கு எதிராக அருளுரை ஆற்றி நெகேபின் நிலப்பரப்பின் காட்டுவெளிக்கு எதிராக இறைவாக்குரை. நெகேபில் இருக்கும் காட்டுவெளிக்கு சொல், ஆண்டவரின் வாக்கை கேள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ நான் உனக்கு தீ வைப்பேன். அது உன்னிலிருக்கும் எல்லா பச்சை மரங்களையும் பட்ட மரங்களையும் எரித்துவிடும். கொழுந்துவிட்டெரியும் அப்பிழம்பு அணைக்கப்படாது. தென் திசை முதல் வடதிசை வரை இருக்கும் எல்லா முகங்களும் அதனால் கருகி போகும். ஆண்டவராகிய நானே அதை கொளுத்தினேன் என்பதை யாவரும் அறிந்து கொள்வார்கள். அதுவோ அணைந்து போகாது. அப்போது நான், தலைவராகிய ஆண்டவரே, இவன் ஓமைகளை புனைபவன் அன்றோ என்று என்னை குறித்து சொல்கிறார்களே என்று முறையிட்டேன்.